ஹலோ காய்ஸ், குட் மார்னிங். திஸ் இஸ் த டே 2 ஆஃப் கன்சிஸ்டன்சி ஸ்டடி. நிறைய பேர் கன்சிஸ்டண்ட்டாக நம்ம படிக்க மாட்டோம். நான் கூட செமஸ்டர்ஸ்லலாம் வந்து ஒன் டேயில் உட்காந்து நைட்டு ப்ரிப்பேர் பண்ணி எழுதுறது தான். பட் அந்த மாதிரி விஷயத்தில் தூக்கி போட்டுட்டு நம்ம கன்சிஸ்டண்ட்டாக ப்ரிப்பேர் பண்ணுறது வந்து இந்த மாதிரி காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ்க்குலாம் நமக்கு இந்த மாதிரி தான் நமக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அந்த மாதிரி ஒரே நைட்டில் உட்காந்து படித்து எழுதுறதுலாம் வந்து நமக்கு மறுநாளே மறந்து போய்டும். இது வந்து நமக்கு இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக படித்தாலும் நம்ம டெய்லி கன்சிஸ்டண்ட்டாக படிக்கும் போது நமக்கு வந்து ஒரு லாங் டேர்ம் மெமரியாக ஸ்டோர் ஆகிடும். எல்லோரும் இங்கே ஃபுல் டைம் ஆஸ்பிரண்ட்டாக இருக்கிறதும் இல்லை, எல்லாரும் சப்போர்ட் பண்ணுறதும் இல்லை. ஒரு சிலர் ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கீங்க, ஒரு சிலர் வந்து ஒர்க் போயிட்டுருக்கீங்க, ஒரு சிலர் வந்து குழந்தைங்க, வீடு அந்த மாதிரி பார்த்துட்ருக்கீங்க. ஆனாலும் உங்களோட ட்ரீம்க்காக நீங்கள் படிக்கணும்னு சொல்லும்போது நீங்கள் வந்து கன்சிஸ்டண்ட்டாக ப்ரிப்பேர் பண்ணி தான் ஆகணும். இந்த மாதிரி 100 days 50 days சேலஞ்சு நம்ம எடுக்கிறதுனால நம்ம அனலைஸ் பண்ணி பார்க்கலாம். இல்லை நம்ம படிச்சிருக்கோம், இல்லை ஒரு சில டைமில் நம்ம வந்து விட்டுட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம புரிஞ்சுக்கலாம். அதை புரிஞ்சுட்டு நம்ம படிக்க ஆரம்பித்தோன்னா நம்மளோட ப்ரிப்பரேஷனை வந்து இன்னும் கொஞ்சம் பெஸ்ட்டாக கொண்டு போகலாம். ஸ்டார்ட் யுவர் ப்ரிப்பரேஷன் நவ். இப்போதுலேருந்து படிக்க ஆரம்பிங்க. டே 2 ஓவர். டே 3ல் மீட் பண்ணலாம்.